ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைல் அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 3 கத்திரிக்காய் நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், 4 பீன்ஸ், 1 கேரட் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், 1 முள்ளங்கி, 4 அவரைக்காய், 1 முருங்கைக்காய், 1 உருளைக்கிழங்கு, ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், 1/4 கப் தேங்காய், புளி ஆப்ஷனல் தான், என் டேஸ்ட்டுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன், 3 பச்சை மிளகாய், 4 சின்ன வெங்காயம், 1/2 கப் தயிர், மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு. இப்போ நம்ம இந்த காய்கறிகளை வேக வச்சிடலாம். உங்களுக்கு வேணும்னா வாழைக்காய், சேனைக்கிழங்கு அந்த மாதிரி காய்கறிக்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் தண்ணி போதும். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள். ஒரு விசில் வச்சிடலாம். 2-3 விசில் வச்சிங்கன்னா காய்கறிலாம் நல்லா குழஞ்சிரும். ஸோ அதனால் ஒரு விசிலில் எடுத்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். காய் வேகட்டும். இப்போ நம்ம தேங்காவை அரைச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றுங்க. இந்த பதத்தில் அரைச்சிக்கணும். நல்லா பேஸ்ட் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பதத்தில். விசில் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு விசிலுக்கே காய்கறி நல்லா வெந்திருக்கு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூட தயிரையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப கலக்க வேணாம், காய்கறி உடஞ்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு. இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் இந்த ரெசிபிக்கே டேஸ்ட் கொடுக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ண பாருங்கள். அப்புறம் கடுகு உளுந்து, இது நல்லா வெடி வந்ததும் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டுடலாம். ஃபைனலாக நம்ம தாளிச்சாச்சு. இப்போ இந்த காய்கறியில் கொட்டிடலாம். நம்ம கேரளா ஸ்டைல் அவியல் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம லைட்டாக மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
பாய்.